சார் பணத்தை கொடுத்தாதான் கடவுள் ஆசீர்வாதத்தை தருவாரா? இல்லை. ஆனால் நீங்கள் பணத்தை கொடுப்பதின் மூலம் அதுக்கு பின்னாடி உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் கனத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்க. பெருமை உள்ளவங்க தான் கொடுக்க மாட்டாங்க. அவன் என்ன சொல்றான், எனக்கு கடவுள் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன், என் கையே எனக்கு உதவி. ஒரு நாள் இப்படி நடுங்கும். இந்த கையிலே வாழ முடியாதுங்க. இதை விட பலத்த கை ஒன்று இருக்குது, அதை நம்பி வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். சார் பணத்தை கொடுத்தாதான் கடவுள் ஆசீர்வாதத்தை தருவாரா? இல்லை. ஆனால் நீங்கள் பணத்தை கொடுப்பதின் மூலம் அதுக்கு பின்னாடி உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் கனத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வெளியில் பார்க்கறதுக்கு தான் பணம் மாதிரி தெரியுது, ஆனால் உள்ள என்ன இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, அன்பு, விசுவாசம், கனம். இன்னொன்று என்ன சொல்லுங்க, தாழ்மை. கர்த்தாவே நீங்க தான் சுவாமி, இந்த ஒத்த ரூபா கூட நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, நன்றி நன்றி. அப்போ கொடுக்கும்போது நீங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்துறீங்க. நன்றியா இருக்கிற ஒரு ஆளு குறைஞ்சதா சரித்திரமே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. The attitudes of gratitude, it's a key to abundance. நன்றி மனப்பான்மை தான் பெருக்கத்தின் ரகசியம். எழுதி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் தோக்குறீங்கன்னா நன்றி மனப்பான்மை இல்லாமல் வாழ்றீங்கன்னு அர்த்தம். நன்றி உணர்வுகள், கடவுள் எனக்கு செஞ்ச நன்மைகள், ஆமென், எனக்கு போதித்தவர்களுக்கு நான் நன்றியாக இருப்பது, இந்த நன்றி உணர்வுகள்லாம் உங்களுக்கு இருக்கும்போது கீழே போகவே முடியாது சார். சவால் சார், நான் சொல்கிறது ஆவிக்குரிய பிரமாணம். நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதன் ஏழையாய் ஆகவே முடியாது. ஆமென், ஆகவே முடியாது சார். வேதவசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே ஆகும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இது பற்றி ஒரு வெளிப்பாடு நமக்கு வரணும். நமக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. கர்த்தருக்கு தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு நன்மை வேணுமா? உங்களுக்கு உயர்வு வேணுமா? அப்போ நீங்கள் கடவுளை அனுமதிக்கணும். சொல்லுங்க, நான் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் என் பொருளாதாரத்தையும் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிக்க தேவனுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். நிறைய பேர் அனுமதி கொடுக்காம உட்கார்ந்துருக்கிறாங்க. உழைப்பேன், உருளுவேன், பொருளுவேன், கத்துவேன், 8 மணி நேரம் பத்தாது, 10 மணி நேரம் உழைப்பேன், 10 மணி நேரம் பத்தளவில்லை, 16 மணி நேரம் உழைப்பேன், இப்படி தான் போயிட்டு இருக்காங்களே தவிர பிளெஸ்ஸிங்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், நீங்கள் உழைச்சி உருண்டு நடக்காதது அவர் ஆசீர்வாதத்தில் நடக்க ஆரம்பிக்கும்.